கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முதல் வாட்டி தோன்றின போது, அதில் மனுஷன் முதல் வாட்டி தோன்ற போது அவனுக்கு பசிக்கும் போது அவன் எதை சாப்பிட்ருப்பான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது அப்படி அவன் ஃபுட்டுன்னு கன்சிடர் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு வாய்க்குள்ளே போட்ட விஷயம் எது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க உணவு பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக அளவில் எத்தனையோ வகையான உணவுகள் இருக்குது. அமெரிக்கன் குவிசீன், இந்தியன் குவிசீன் அப்படின்னு நிறைய குவிசீன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு குவிசீன் இருக்குது. அந்த தமிழ்நாட்டு குவிசீனில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான உணவுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோட பேர் சர்ஃபராஸ். இந்த சேனல் செல்ஃப் டெவலப்மெண்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ் பற்றினது. மறக்காம ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உணவு அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயம். மனித வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குமே உணவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. உணவு இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு இருக்காது. இப்போ நான் முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி, கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தான், அது சாப்பாடுன்னு அவனுக்கு எப்படி கன்சிடர் ஆச்சு, அப்படி சாப்பாடுன்னு அவன் கன்சிடர் பண்ணி எதை ஃபஸ்ட்டு அவன் வாய்க்குள்ளே போட்டான் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உலகம் முதல் முறையாக தோன்றுது. அதில் மனுஷன் ஒருத்தன் பிறக்கிறான். அவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு பசிக்குதுன்னு வச்சுப்போம். அது அவனுக்கு எப்படி பசிக்கும் தெரியுது, அவன் எப்படி போகிறான் அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம பசிக்குதுன்னா வச்சுப்போம். அவன் மரத்துலேருந்து ஏதோ கீழே விழுறத பார்க்குறான், இல்லை கீழே விழுந்து கிடக்கிறத எடுத்து கையில் எடுத்து பார்க்குறான். நம்மளுக்கு தெரியும் அது பழமோ இல்லை ஏதாவது ஒரு காய்கறியாவோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு அது தெரியாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்ப்பான், கையில் எடுத்து சுற்றி பார்ப்பான், மிஞ்சி போனால் மோந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் ஓகேவா இருந்தபோது ஒரு கடி கடிச்சு பார்ப்பான். நல்லா இருந்தால் சாப்பிடுவான், இல்லை தூக்கி போட்டுருவான். அதே மாதிரி தான் ஃபுட்டு எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ முதல் முறையாக தோன்றின மனுஷங்கள் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், இலைகள், அப்புறம் போக போக மற்ற மிருகங்கள்லாம் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் காலம் கடந்து போக போக மனிதனோட சிந்தனைகள் மாற ஆரம்பிச்சது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் விதவிதமான உணவு வகைகள் இருக்குது. அமெரிக்கன் ஸ்டைல் குவிசீன், இந்தியன் குவிசீன், ஸ்பானிஷ் குவிசீன், சைனீஸ், இட்டாலியன், அந்த மாதிரி எத்தனையோ வகைகள் இருக்குது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்பெஷலாக ஒரு குவிசீன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு டூரிசம் இருக்குது இல்லையா, அந்த தமிழ்நாடு டூரிசமும் தமிழ்நாடு குவிசீனும் இப்போல்லாம் பிரிக்க முடியறதே கிடையாது. எங்கேருந்து ஃபாரினர்ஸ் இங்கே டூர் வந்தாலும் இந்த தமிழ்நாடு குவிசீனை டேஸ்ட் பண்ணாமல் அவங்க இருந்து போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க நாட்டில் இந்த ஃபுட்டெல்லாம் கிடைக்காததுனால அவங்க இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போகிறாங்க. இப்போ இந்த தமிழ்நாடு குவிசீனில் ரொம்பவே ஃபேமஸான உணவுகள் பற்றி தான் நம்ம இப்போ ஒரு லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான ஃபுட்டு, இல்லை உங்களுக்கு இந்த ஃபுட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபுட் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிற உங்களோட ஃபேவரட்டான டிஷ்ஷை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டை நான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தமிழ் ஃபுட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது வேறு எதுவும் இல்லை, தோசை. இப்போ என்னோட சின்ன வயசுலேருந்து நான் இப்போ இருக்கிற வரைக்கும் நான் முக்கால்வாசி டெய்லி தோசை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். நான் மட்டும் கிடையாது, இப்போ நம்மள நிறைய பேர் தோசை சாப்பிடாம இருந்திருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த தோசை நம்ம சாப்பிட்றது உண்டு. ஆக்சுவலாக இந்த ஃபாரினர்ஸ்லாம் இந்த பேன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் இப்போ நிறைய டைப்ஸ் வந்துருச்சு. இந்த ப்ரோட்டீன் பேன் கேக் நிறைய வந்துருச்சு. இந்த பேன் கேக்கு, கிரெப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆரிஜினேட் ஆன தோசை தான் அங்கே பேன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஜினேஷன் இங்கே தோசை தான், ஆனால் அங்கே அது மாறி அது பேன் கேக் மாதிரி போயிடுச்சு. இப்போ இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் சங்ககால இலக்கியத்திலிருந்தே நம்மளுக்கு எவிடன்ஸ் நிறையா இருக்குது. அப்போ உள்ள மக்கள்லாம் தோசை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது. KT அச்சையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இந்தியன் ஃபுட் ஹிஸ்டாரியன், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசைலாம் முதல் நூற்றாண்டிலிருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த தோசையை ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, அப்போ தோசை கொஞ்சம் சாஃப்டாக திக்காக இருக்கும். இப்போ ரொம்ப மெல்லிசா வர்றதுனால அப்போ உள்ள தோசைக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற தோசைக்கும் அது ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த உணவுக்கு போவோம், இட்லி.
இப்போ இந்த தோசையை பற்றி பேசிட்டு இட்லி மட்டும் விட்டுற முடியுமானா கண்டிப்பாக விட முடியாது. இந்த இட்லி வந்து எப்போ ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா 10th century கிட்ட சவுந்தராயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இவர் வந்து அவரோட என்சைக்ளோபீடியாவில் எழுதியிருக்காரு. அந்த 10th century கிட்ட மக்கள்லாம் வந்து எப்படி இட்லி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி வந்து அதை செஞ்சு சாப்பிட்டாங்க, எதோட சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு நம்மளுக்கு டீட்டெயில்டான ஒரு எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்டான டைம்ஸில் இந்த இட்லி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காலையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம தோசையும் பேன் கேக்கும் அந்த சிமிலாரிட்டி பார்த்தோம். இப்போ இந்த இட்லியோட சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் மக்கள் வந்து இந்த ரைஸ் கேக் அப்படின்னு ஒன்று சாப்பிடுவாங்க. அதோட ப்ரிப்பரேஷன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கும் அதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அரிசியை வந்து அவங்க முழுசாக சாதம் ஆக்கிட்டு அதை வந்து அவங்க ஒரு ரவுண்ட் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே அரிசியை அரைச்சி மாவாக்கி நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்றோம். இப்போ இட்லிக்கும் இந்த ரைஸ் கேக்கும் ஒரு சிமிலாரிட்டி இதுதான். இப்போ அடுத்த உணவு, இது வந்து இந்த தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்பவே நெருங்கிய சொந்தக்காரர், சாம்பார். இந்த இட்லி மாதிரியே சாம்பார் வந்துட்டும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது இந்த ரீசெண்ட் டைம்ஸில். இந்த சாம்பார் வந்து எப்போ ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th centuryல. இதை கண்டுபிடிச்ச இடம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தஞ்சாவூர். தஞ்சாவூரில் யார் அப்படின்னு கேட்கும்போது ஷாஹூஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மராத்தா ரூலர். இவரோட அரண்மனை கிச்சனில் தான் இந்த சமயக்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் ரெடி பண்ணாங்க அப்படின்னா, சம்ஹாஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மராத்தா கிங் வந்து இந்த அரண்மனைக்கு வரும்போது, ஒரு கெஸ்ட்டாக வரும்போது அவருக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது தான் இந்த சாம்பார். அவர் வந்து சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவரோட பேர்லேருந்து ஒரு அடமுடியை எடுத்து இந்த சாம்பார்னு பேர் வச்சது. அதுக்கு முன்னாடி அது சாம்பார்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ அடுத்த உணவுக்கு போவோம், ரசம். நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருமே இந்த ரசம் அப்படி வந்து சாப்பிட்ருப்போம், இல்லை குடிச்சிருப்போம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை ஏதாவது ஒரு கோல்டு மாதிரி இல்லை தலைவலி மாதிரி வருதுன்னா நம்ம அம்மா உடனே வந்து ரசம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம குடித்தா ரொம்பவே ரிலீவிங்காக இருக்கும். இந்த கோல்டு தலைவலிலாம் உடனே சரியாக போயிடும். ஏன்னா ரசத்தில் வந்து இந்த பூண்டு, இஞ்சி, மிளகுலாம் இருக்கும்போது அது வந்து நம்மள உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த கோல்டு தலைவலிலாம் உடனே சரியாக போயிடும். இந்த உலக அளவில் ரசத்துக்கு இருக்கிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் சூப் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன் குவிசீன். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன் குவிசீனில் இது வந்து கிங் சூப்பா அப்படி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த உணவுக்கு போவோம், பாயாசம். இப்போ நம்ம தமிழ் குவிசீனில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா டேஸ்ட்டுமே இந்த தமிழ் குவிசீனில் இருக்கும். அறுசுவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இனிப்பாக இருக்கட்டும், புளிப்பாக இருக்கட்டும், கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, எல்லா டேஸ்ட்டுமே நம்ம தமிழ் குவிசீனில் இருக்குது. அந்த வகையில் இனிப்பு மட்டும் மிஸ் ஆகிடுமா என்ன? ஸோ இந்த பாயாசம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணத்தில் போய் நம்ம அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது சின்ன ஒரு பிளாஸ்டிக் கப்பில் அந்த பாயாசம் வந்து நம்மளுக்கு வைக்கிறது உண்டு. வீட்டில் ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்குது, இல்லை ஒரு பர்த்டே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல், ஏதாவது ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும்னா கூட இந்த பாயாசம் கொடுத்து அதை சொல்கிறது வழக்கம். பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் பால் மற்றும் சக்கரை வந்து கம்பல்சரியானது, இல்லைனா அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம சேமியா பாயாசம் இருக்குது, பருப்பு பாயாசம் இருக்குது, ஸ்வீட் கார்ன் பாயாசம் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் வெஜிடேரியன் சைட்லேயே போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் நான் வெஜிடேரியன் சைட் போயிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே வரும். அடுத்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன். இப்போ நம்மள யாராவனா இருந்துட்டு போட்டோம், இந்தியாவை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, இந்த செட்டிநாடு சிக்கனை வந்து நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் விடவே மாட்டீங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர்லேயே இருக்கிற சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடம். அதாவது செட்டிநாடு அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து தான் இந்த உணவு வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. இப்போ நம்மள நிறைய பேர் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரொம்ப நாளைக்கு வந்து நார்மலான ஃபுட்ஸ், இல்லை ரொம்ப லிக்விடான ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தோம், இந்த உரப்பு, இந்த காரம் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ரொம்ப நாளாக நாக்கு செத்து போய் கிடக்குதுடா, என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் வந்து அவ்வளோவா சாப்பிடல, நாக்கு வந்து ரொம்ப செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த செட்டிநாடு சிக்கன் ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிடும்போது இந்த நாக்கில் இந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படியே சுருன்னு ஏறும் பார்த்தீங்களா, அது வந்து வேறு லெவல் ஃபீலு. இது வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே இருக்கிற ஒரு உணவு தான். நீங்கள் வந்து இதை சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் அதுக்கப்புறம் அதை விடவே மாட்டீங்க. இப்போ அடுத்த உணவுக்கு போவோம், மட்டன் கோலா உருண்டை. இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து எங்கள் ஃபேமிலி சைடில் ரொம்பவே அடிக்கடி சமைக்கிற வந்து உணவு. இப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனா மட்டனான அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மக்கள் வந்து சிக்கன் தான் நிறையா விரும்புவாங்க. அது டேஸ்ட்டாக இல்லை வந்து வேறு ஏதாவது ரீசனாக எனக்கு தெரியல, பட் ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கும்போது சிக்கன் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் சைடில். இப்போ எங்கள் ஃபேமிலி வந்து அதுக்குன்னு தஞ்சாவூரான்னு கேட்காதீங்க, நான் வந்து பிறந்து வந்தது எல்லாமே சென்னை தான். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மட்டன் வந்து அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட மாட்டாங்க, பட் கீமா மாதிரி அதை வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அதை வந்து கட் பண்ணி அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் அதில் சேர்த்து ரவுண்டை மாதிரி ஆக்கி ஒன்று குழம்பாகவும் செய்வாங்க,
இல்லை ஆயிலில் போட்டு ஃப்ரையும் பண்ணுவாங்க. இந்த மட்டன் கோலா உருண்டை வந்து நம்ம எல்லா ஹோட்டல்ஸ்லையும் அவ்வளோவா பார்க்க முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் இந்த மெனுவில் வந்து இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம வெஜிடேரியன் சைட்லேயே போயிடுவோம். பொங்கல். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைமில் தான், இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் தான் இந்த பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்குன்னு மற்ற நேரத்தில் சாப்பிடக்கூடாதான்னு கேட்காதீங்க, மற்ற நேரத்துலையும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் இப்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பொங்கல் அப்படின்ற உணவுக்கு பேசிக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொங்கல் அப்படின்னா டு பபிள் அப், அதாவது ஒரு பொங்கிட்டு வர்றது, உப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்கிறது அந்த பொங்கல். அப்படின்னா என்னமோ பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பேருக்கு மீனிங் அதுதான். அது எந்த வகை பொங்கலாக இருந்தாலும் சரி, அரிசி அப்புறம் பால் வந்து கம்பல்சரி. இப்போ வெண்பொங்கலாக இருந்தால் அதில் மிளகு சீரகம்லாம் போடுவாங்க. சக்கரை பொங்கலாக இருந்தால் வெல்லம் போட்டு ஸ்பெஷலாக செய்வாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் கடைசி உணவுக்கு வந்துட்டோம், வடை. இந்த வடையை பொறுத்த வரைக்கும் அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டீ டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த வகையில் எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே கிடைக்கிற ஒரு உணவுப் பொருள் தான் வடை. ரெக்கார்ட்ஸில் இதோட ஆரிஜினேஷன், வடையோட ஆரிஜினேஷன் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கன்னு தெரியல. நான் கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து தான் வடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். என்னடா நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ உணவு வகைகள் பற்றி பார்த்தோம், ஒரு ஃபேவரட்டான உணவு மட்டும் விட்டுட்டேடா. சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. இதை வந்து இந்த வீடியோவில் நான் ஏன் சொல்லலைன்னா, இது வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடுலேருந்து ஆரிஜினேட் ஆன ஃபுட்டு கிடையாது. இது வந்து பெர்ஷியன் ஃபுட், அதாவது பாரசீக உணவு. ஓகே, இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷனை வந்து தோன்றின போது அவனோட சிந்தனைகள் வந்து மாற ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஃபுட்டோட காம்பினேஷன்ஸ்லாம் வந்து அவன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் நம்ம இந்த ஃபுட் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும், இன்னும் காம்பினேஷன்ஸ் வேணும், இன்னும் நிறைய ஃபுட்ஸ் வேணும், நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமன் கிரேவிங், அந்த ஹியூமன் டிசையர் தான் உலகத்தில் வந்து இவ்வளோ உணவு வகைகள் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. இப்போ உணவுன்றதை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா மனிதன் இருக்கிற வரைக்கும் உணவுக்கு வந்து அழிவே இருக்க போகிறது கிடையாது. மனிதனோட சிந்தனைகள் மாறிட்டே இருக்கும்போது இன்னும் இப்போ கிடைக்கிறத விட இன்னும் நம்மளுக்கு நிறைய ருசியான உணவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த உணவு அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே வாஸ்டானது. இப்போ நான் சொன்ன லிஸ்ட் மட்டும் கிடையாது, தமிழ் குவிசின் மட்டும் கிடையாது, உலகத்தில் எத்தனையோ உணவு வகைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய நாலேஜ் நம்மளுக்கு கெயின் ஆகும். இந்த மாதிரி நான் வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், அப்படி உலக லெவல்லேருந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் அதையே வந்து உங்ககிட்ட ஒரு வீடியோவாக பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். அது வரைக்கும் கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். Everybody talking but they coming to the show. Pull up in a rose, now she wanna roll. Everybody talking but they coming to the show. Pulling up, being on swerving. Bad bitch pushing on curving. Run it out like a nigga earning. Gotta check now a nigga. Please like, share and subscribe to this channel.